நாகதோஷம். நாகதோஷம் அப்படின்னா, பல வகையில நாகதோஷத்த சொல்லலாம். ராகுவ மட்டும் வச்சு நாகதோஷம் சொல்லலாம். ஆனால் சூரியன், ராகு இந்த இணைவை வச்சு ஒரு நாகதோஷம் சொல்லலாம். எப்படின்னா, சூரியன், ராகு யாருக்கெல்லாம் லக்னத்திலோ, லக்னத்துக்கு 2ஆம் இடத்திலோ, 12ஆம் இடத்திலோ, லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், ராகு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவளுக்கு நாகதோஷம். பெரும்பாலும் தோஷம் பற்றி பேசுவது இயற்கை. அது அதிகமாக பேசாட்டினா கூட இதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை. சூரியன், ராகு லக்னம் 2, 12, 7ஆம் இடத்துல சூரியன், ராகு இவர்களுக்கெல்லாம் நாகதோஷம் உண்டு. பித்ரு தோஷம் என்று உண்டு. சூரியன்னா பித்ருக்கள் இல்லையா? பித்ரு தோஷம் உண்டு. அப்படி என்றால் இது எப்படி புரிஞ்சு கொள்வது? உங்களை அறியாமலேயே உங்களுடைய வீடுகளில் இந்த ஒரு சந்தேகம் வரலாம். ராகுவோடு சூரியன் இணைந்தால் 1 மாதம் இருப்பார் இல்லையா? அப்போ 1 மாதம் பிறக்கின்ற குழந்தைகள் அத்தனை பேருக்கும் நாகதோஷம் இருக்குமா? சரிதானே? அப்படி அல்ல. சூரியன், ராகு நான் சொல்லக்கூடிய லக்னம் 2ஆம் இடம், 7ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருந்து அந்த சூரியன், ராகுக்கு 5, 9 சந்திரன் இருந்தாலும் 5, 9 செவ்வாய், சனி இருந்தாலும் நாகதோஷம் உண்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்ல வரைய உங்களுடைய வீடுகளிலோ உங்களுடைய நெருங்கிய சொந்தங்கள் தாய்மாமன், அத்தை, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, சித்தி இந்த வீடுகளில் நாகத்தை தரக்கூடிய பேரவங்க இருப்பாங்க. உதாரணத்துக்கு நாகராஜன், நாகலட்சுமி, நாகம்மாள், நாகத்தை தரக்கூடிய பேர் கருணாகரன், இந்த பேர் உள்ளவங்க நிச்சயமாக இருப்பாங்க. இது நான் சொன்ன ரூலை வச்சு உங்கள் வீட்டில் அந்த பேர் இருந்தாலும் தெரியும். இல்லை என்றால் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பிறந்த வீட்டிற்கு எதிரிலோ குடியிருக்க வீட்டுக்கு எதிரிலையோ பக்கத்துலையோ நாகத்தை தரக்கூடிய பேருள்ளவங்க இருப்பாங்க. நாகராஜனோ, நாகம்மாளோ, நாகலட்சுமியோ, நாகஜோதியோ இந்த பேருள்ளவங்க இருப்பாங்க. உங்கள் குடும்பத்திலே இந்த பேர் இருக்கலாம். இது ஒரு கன்ஃபர்மேஷன். உங்களுக்கு நாகதோஷம் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு இந்த பேர் ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்கள், நிச்சயம் இருக்கும். உதாரணத்துக்கு அவருக்கே நாகராஜன் இருக்கலாம். ஏன்னா சூரியன் ராஜா, ராகு நாகம், அப்போ நாகராஜன் பேர். சந்திரன் 5 நாகத்தம்மன், நாகஜோதி பெண்கள். இதே சூரியன் வீடு இருந்தால் ஜோதி, சூரியன், ராகு இருந்தால் நாகஜோதி அந்த வீட்டில் இருப்பாங்க. சூரியனுக்கு 5, 9 இருக்கக்கூடிய எங்கேன்னா 5, 9 இருக்குதோ அந்த இடத்தை பொறுத்து அந்த பெயர் மாறும். அப்படி என்றால் இது நாகதோஷத்தை குறிக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கும். நாகதோஷத்தை போக்கிக் கொள்வதற்கு என்ன விதிகளோ, என்ன பயன்பாடோ, என்ன பரிகாரமோ அதை செய்து கொள்ளுங்கள்.